சிப்பாய் கழகம் தோன்றுவதற்கு முன்பே விடுதலை வேள்வியை தொடங்கிய வீரம் விளைந்த வேலூரில் மத்திய மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்று நற்சேவையாற்றி வருகிறார் நந்தகுமார். மக்களின் துன்பங்களுக்கு அணைக்கட்டி அவர்களின் வாழ்வுக்கு துணை கட்டி நிற்கும் நந்தகுமார் பற்றிய சிறப்பு தொகுப்பு. மகத்தான மாவட்ட பணிகள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் வேலூர் மத்திய மாவட்ட திமுகவின் மகத்தான பணிகள். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தொல்காப்பியத்திற்கு பாயிரம் எழுதிய பணம்பரனார் குறிப்பிடும் பழந்தமிழகத்தின் மிக வெப்பமண்டல பகுதியான மலைநாட்டின் பூகோள ரீதியான தொடர்ச்சிதான் வேலூர். வெயிலூர் என்றாலும் தகும். அடக்குமுறைக்கும் அநீதிக்கும் அஞ்சாது ஆண்டாண்டு காலமாய் அறத்தின் பக்கம் நிற்கும் போராட்ட பூமி. மானம் இழந்து மண்டியிடாமல் சிங்கமன சிலிர்த்தெழுந்த ஹைதர் அலியும் தானே கண்டுபிடித்த எரி ஏவுகணைகள் மூலம் பிரிட்டிஷ் படையை கொலை நடுங்க செய்து கம்பீரமாக புலிக்கொடியை பறக்க விட்ட மாவீரன் திப்பு சுல்தானும் கோலோச்சியம்மன் அடிமை தலையை அறுத்தெறிய தன்னலமற்று திரண்டெழுந்து தலை நிமிரச் செய்த சிப்பாய் கழகம் வெடித்தமன். வெக்கையும் வேட்கையும் நிறைந்த இந்த பகுதிதான் நம் நாடு விடுதலையை நோக்கிய பெரும் பயணத்தை மேற்கொண்டதற்கான திறவுகோல். இந்திய நாட்டின் அடித்தளமான வேற்றுமையில் ஒற்றுமை என்ற மாபெரும் கோட்பாட்டை முதல் முறையாய் அடையாளப்படுத்தி 200 ஆண்டுகளுக்கு முன்பே முதல் இந்திய சுதந்திர போரை முன்னெடுத்ததன் மூலம் கம்பீரம் குன்றாமல் நிற்கிறது வேலூர் தரைக்கோட்டை. செந்தமிழ் நாட்டை செழுமைப்படுத்தும் முப்பெரும் நதிகளில் ஒன்றான பாலாற்றை வாஞ்சையோடு வரவேற்கும் மாவட்டம் நமது வேலூர். இத்தனை பெருமைகளை கொண்டிருக்கிறது வேலூர் மாவட்டம். இம்மண்ணின் மைந்தர்களின் தன்னெழுச்சியாலும் உழைப்பினாலும் இங்கு வேரூன்றி கிளைப்பரப்பு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். பேரறிஞர் அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற சிந்தனையை அரசியல் களத்திற்கு உறக்கச் சொன்னது இந்த மண்ணில் இருந்துதான். திராவிட இயக்கத்தின் கருவறை என கலைஞரால் மெச்சி புகழப்பட்ட ஊர். இத்தனை பெருமைகள் தாங்கிய இந்த மண்ணை வளப்படுத்த, மக்களை செழுமைப்படுத்த திமுக ஆட்சி வரும் பணிகள் ஏராளம். அதில் காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு, குடியாத்தம், கேவி குப்பம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய வேலூர் மத்திய மாவட்ட திமுக அதன் செயலாளர் AP நந்தகுமார் தலைமையில் சளைக்காமல் செய்து வரும் மக்கள் பணிகள் எண்ணில் அடங்காதவை. களப்பணி வீரர், இப்படித்தான் வேலூர் மாவட்டத்தில் இவருக்கு அறிமுகம். இந்த மாவட்டத்தின் மிக மூத்த தலைவரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் மீது இவருக்கு இருந்த பற்றால் பள்ளி பருவத்திலேயே கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக மாணவ பருவத்திலேயே இவர் தேர்தல் களங்களில் பணியாற்றி மூத்த நிர்வாகிகளின் பாராட்டுகளை பெற்றவர். மாணவரணி, இளைஞரணி பொறுப்புகளில் தனித்துவமாய் செயல்பட்டவர். ஊராட்சி மன்ற தலைவர், மாவட்ட கவுன்சில் உறுப்பினர் என மக்கள் பிரதிநிதியாக மிளிர இவரது அயராத உழைப்பே காரணம். இவரின் செயல்திறனை அறிந்த திமுக தலைமை கழகம் வேலூர் மத்திய மாவட்ட செயலாளராக பொறுப்பு வழங்கியது. 1984 வருடம் இன்றைய நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் காட்பாடி தொகுதியில் போட்டியிட்ட பொழுது 84 வருடம் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த நான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கழகத் தோழர்களை அழைத்து கொண்டு அவருடைய தலைமையில் இயக்கத்தில் சேர்கிறார் என்று சிலர் செல்லுகின்ற பொழுது என்னையும் அந்த வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அண்ணன் துரைமுருகன் அவருடைய இல்லத்திற்கு என்னை அழைத்துச் சென்றார்கள். அப்பொழுது துவங்கிய இந்த பணி
88ஆம் வருடம் என்னை அவர் மாணவரணி செயலாளராக இருந்த பொழுது என்னை ஒன்றிய மாணவரணி தலைவர் இருவருக்கு போட்டி வந்தபொழுது என்னை ஒன்றிய மாணவரணி தலைவர் என்று அறிவித்து என்னை இயக்கப்பணி ஆற்றச் சொன்னார். அப்படி ஒன்றிய மாணவரணி தலைவர் என்கின்ற அந்த பொறுப்போடு நான் 88ஆம் வருடம் இயக்கத்திலே 12ஆம் வகுப்பு முடிந்தவுடன் இயக்கத்திலே பணியாற்றத் துவங்கினேன். 89ஆம் வருடம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் காட்பாடி தொகுதியிலே போட்டியிட்ட அந்த தேர்தல் முதல் 2011ஆம் வருடம் தேர்தல் வரை அவருக்காக அத்தனை தேர்தல்களிலும் பணியாற்றியவன் நான். கட்சி பொறுப்புகளில் ஒன்றிய மாணவரணி, மாவட்ட மாணவரணி, மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் என்கின்ற அந்த நிலையிலே இருந்த என்னை நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக என்னை அறிவித்தார்கள். அன்று முதல் சற்றேறக்குறைய 5 வருட காலம் கழகம் என்ன கட்டளையிடுகின்றதோ அந்த கட்டளையை ஏற்று இன்று வரை நான் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு மக்களின் பேராதரவோடு வெற்றி பெற்றதோடு அனைவரும் போற்றும் வகையில் செயல்பட்டு வருகிறார். அதனை தடுக்க ஆளுங்கட்சியினர், அமைச்சர்கள் என பல வழிகளில் இடையூறுகள் வந்தபோது அவற்றை நெஞ்சுறுதியோடு எதிர்கொண்டார். வேலூர் மத்திய மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் அரசு செய்ய தவறிய பணிகளை எல்லாம் சுட்டிக்காட்டுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவற்றை முன்னின்று மக்கள் பயனடையும் வகையில் முடித்தும் தருகிறார். உதாரணமாக வேலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கழக தோழர்களையும் பொதுமக்களையும் அழைத்து வீடு வீடாக சென்று நிலவேம்பு குடிநீர் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அணைக்கட்டு தொகுதி என்பது குக்கிராமங்களை அதிகம் கொண்டது. இங்கு பிரதான தேவைகளான சாலை வசதிகள், மின் விளக்குகள் போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருந்த நிலையை மாற்றி நகரங்களுக்கு இணையாக நலத்திட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக என்னுடைய அணைக்கட்டு தொகுதியில் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் அப்படி என்று முதல்ல ஒரு பட்டியலிட்டு பார்த்தேன். எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியும் என்று யோசித்தேன். முதலிலே சாலை வசதிகளை செய்து தர வேண்டும். எனக்கு ஒரு போராட்ட குணம் உண்டு. யார் எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்தாலும் அவரிடத்தில் சென்று எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசுவேன். அப்படி பேசி என்னுடைய தொகுதியில் இன்று எந்த குக்கிராமத்திற்கு சென்றாலும் நெடுஞ்சாலைத்துறை சாலைகள் எந்த சாலையாக இருந்தாலும், ஒரு எதிர்க்கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு கிலோமீட்டர் இன்னும் சாலை போடவில்லை, இந்த சாலை நல்லா இல்லை, இந்த ரோடே நல்லா இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா மறுநாள் காலையில் அந்த ரோடு போடுவதற்குண்டான வழிவகைகளை நான் செய்வேன். காரணம், இதுவரை அணைக்கட்டு தொகுதியில் எந்த சாலையும் நன்றாக இல்லை என்கின்ற ஒரு வேலையே கிடையாது.
அதிமுக ஆட்சியாளர்களின் பெரும் எதிர்ப்புகளை தவிடுபொடியாக்கி தமிழகத்திலேயே முதல் முறையாக முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் அணைக்கட்டில் பேருந்து நிறுத்தத்தை நிர்மாணித்துள்ளார். வேலூர் மாவட்டம் திமுகவின் கோட்டையாக இருப்பதற்கு காரணம் அங்குள்ள மக்களின் தேவையை உணர்ந்து கழகம் செயல்படுவதால் தான். இங்கே பஸ் ஸ்டாப் வந்து ரொம்ப நாளாக இல்லாமல் இருக்குது. நம்ம சார் நந்தகுமார் சார் வந்த பிறகு தான் இந்த பக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது. எங்களுக்கு உட்கார நல்ல வசதி இருக்குது. வயசானவங்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்க, படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் எல்லா ஊருக்குமே நிறைய பஸ் ஸ்டாப் கட்டி கொடுத்துருக்காரு. இங்கே ஊசூரில், அதுக்கப்புறம் ஊனியவாணிமடி பஞ்சாயத்தில், ஏரிப்புதூரில், இந்த பக்கம் நிறைய இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் கட்டி கொடுத்துருக்காரு. இவர் வந்த பிறகு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓரளவுக்கு எல்லாமே நல்லபடியாக மக்களுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து செஞ்சு தரார். வேலூர் மாவட்டம் திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. மக்களோட தேவையை உணர்ந்து கழகம் செயல்படுறதுதான் அதற்கான முக்கியமான காரணமே. வேலூர் எனும் வேலூர்ல மக்கள் தண்ணீர் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அப்போதைய துணை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறையின் சார்பா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை இந்த மாவட்டத்துக்கும் சேர்த்து விரிவுபடுத்தினாரு. இதற்காக அப்போ 3000 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாச்சு. இது எல்லாமே திமுக ஆட்சியில் இருந்தப்பே இந்த பணிகள் எல்லாமே முடிவடைஞ்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசு இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை சுத்தமா கண்டுக்கவே இல்லை. விளைவு திரும்பவும் மக்கள் தண்ணீரை தேடி ஓட ஆரம்பிச்சாங்க. உடனே போராட்டத்தை அறிவிச்சாங்க வேலூர் மத்திய மாவட்ட திமுக. இந்த போராட்டத்துல திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே போய் கலந்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமா மக்களுக்கு தண்ணீர் இன்று வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. இதை இந்த மாவட்ட மக்களும் மறக்காம இருக்காங்க. வேலூர் மாவட்டத்துக்கு நம்பி இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், பாலாறு. இந்த பாலாத்தில் தண்ணி வரணும்னா நம்முடைய கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய அணையில் தண்ணீர் திறந்தால்தான் வரும். அவர்கள் அந்த தண்ணீரை திறப்பது கிடையாது. பாலாற்றுக்கு வரக்கூடிய நம்முடைய ஆந்திராவில் வரக்கூடிய அந்த பல பகுதிகளிலே தடுப்பணைகளை கட்டியிருக்கின்றார்கள். இதை கருத்தில் கொண்டுதான் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும், அன்றைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஆர் காந்தி அவர்களும், நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நம்முடைய அண்ணன் தளபதியார் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்தபொழுது அவர்களிடத்தில் முறையிட்டு வேலூர் மாவட்ட மக்களின் தாகத்தை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று சொன்ன பிறகு ஜப்பான் நாட்டினுடைய நிதி உதவியோடு சற்றேறக்குறைய 3000 கோடி ரூபாய் அளவிற்கு ஒகேனக்கலில் இருந்து காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம் அன்றைய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திற்கு கொடுத்த வள்ளல் நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள். இதை நான் சொல்வதற்கு காரணம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருட காலத்திற்கு முன்னால் வேலூரில் வறட்சி, இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்டோக்களில் 500 லிட்டரு சின்டெக்ஸ் டேங்க், 1000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க் என்று குறுகலான சந்துகளில் தண்ணீரை விற்பார்கள். ஆனால் கழகத் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டம் வந்த பிறகு வேலூரில் அது போன்ற ஆட்டோக்களை நாம் பார்க்கவே முடியாது. காரணம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இந்த மாவட்டத்திற்கு வந்தது தான். அதிலும் ஒரு பிரச்சனை இருந்தது. 2011 ஆட்சி முடிகிறதுக்கு முன்பாக அண்ணன் தளபதியார் கொண்டு வந்த திட்டம் காட்பாடியில் நம்முடைய பொதுச் செயலாளருடைய தொகுதியில் துவக்க விழா நடத்தினார். பல திட்டங்கள் துவக்க விழா நடக்கலாம், அது வேலை நடைபெறாமல் இருக்கலாம். ஆனால் துவக்க விழா நடத்தியதோடு மட்டுமில்லாமல் அவர் போய் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கலில் டெண்டர் விடப்பட்டு அந்த டெண்டர் பணிகளை ஸ்டார்ட் பண்ணி அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. 2011 அம்மையார் ஜெயலலிதா அவனுடைய ஆட்சி 2011 முதல் 15 வரை இந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. நான் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பொறுப்பேற்று 1 மாத காலம் முடிந்த பிறகு தலைவரிடத்தில் பார்க்க சென்றேன். அப்பொழுது அங்கே ஒரு மாவட்ட செயலாளர் தலைவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார், கடும் வறட்சி இருக்கின்றது, நாங்கள் பானை உடைப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். தளபதியார் அவர்கள் என்னை பார்த்து, உங்கள் மாவட்டத்தில் எப்படி பிரச்சனை என்று கேட்டார். நான் அண்ணன் அவரிடத்தில் சொன்னேன், அண்ணன் அவர்கள் கொண்டு வந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் அப்படியே கிடப்பில் போட்டிருக்கின்றார்கள், அப்படின்னு அதுக்கு ஒரு போராட்டம் நடத்த வேண்டியது என்று சொன்னார். நீங்கள் தலைமை ஏற்றால் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன். உடனடியாக அண்ணன் தளபதியார் அவர்கள் நான் வருகின்றேன் என்று சொல்லி
வேலூரிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை 3 மாவட்டங்களின் சார்பிலே தலைவர் அவருடைய தளபதி அண்ணன் தளபதியார் அவருடைய சார்பிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்தி காட்டினோம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் அந்த திட்டத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று தலைவர் அவர்கள் முடிவு செய்து அதற்குரிய கடனை பெறுவதற்கு அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த என்னை ஜப்பான் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். அதிகாரிகளோடு ஜப்பான் நாட்டிற்கு சென்றேன். ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய வங்கியினுடைய அதிகாரிகளை போய் நான் சந்தித்தேன். அந்த 2 மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகளை நான் சுட்டிக்காட்டினேன். அதற்கு பிறகு அவர்கள் கடன் தருவதற்கு ஒப்புதல் தந்தார்கள். ஆக அந்த ஒப்புதலை, அந்த உறுதிமொழியை பெற்று தமிழகம் திரும்பி தலைவரிடத்தில் இந்த செய்தியை சொல்லி அதற்கு பிறகு அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அதற்குரிய அடிக்கல் நாட்டு விழா நம்முடைய முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களே நேரடியாக தருமபுரிக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி வைத்தார்கள். அதற்கு பிறகு ஒரு 75% பணி நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தேர்தல் வந்தது. அந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இழந்தோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த அதிமுக என்ன செய்திருக்கணும்? 75% பணிகள் முடிவடைந்திருக்கக்கூடிய அந்த பணியை வேகப்படுத்தி மிச்சம் இருக்கக்கூடிய 25% பணியை உடனடியாக நிறைவேற்றி இருக்க வேண்டும். அந்த பணியில் அவர்கள் ஈடுபட்டார்களா? இல்லை. அதை அப்படியே கிடப்பிடை போட்டு வைத்தார்கள். அரசின் சார்பில் சட்டமன்ற தொகுதிகளில் மனு நீதி நாள் முகாம் நடத்துவது வழக்கம். ஆனால் அந்த நாட்களில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களை பெறுவதில் ஆட்சியாளர்களிடம் மிதமிஞ்சிய அலட்சியம் தென்பட்டது. இதை அறிந்த வேலூர் மத்திய மாவட்ட செயலாளர் AP நந்தகுமார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற நிலையில் இருந்து அந்த கோரிக்கைகளை நேரடியாக பரிசீலித்து நிறைவேற்றி கொடுத்தார். வயது வித்தியாசம் பாராமல் தனது மக்களின் குறைகளை நிறைவேற்றுவதில் இவர் எந்த அளவுக்கு முனைப்பு காட்டுகிறார் என்பதற்கு 2 சம்பவங்களை உதாரணமாக சொல்லலாம். பணமதிப்பு நீக்கம் பற்றி உரிய காலத்தில் கவனம் பெறாமல் 12,000 ரூபாய் மதிப்பில் பழைய ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்த வேலூர் சலவன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி அதனை மாற்றுவதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்து கிடந்தார். இதனை அறிந்த AP நந்தகுமார் அந்த மூதாட்டியை நேரடியாக சந்தித்து அவருக்கு தேவையான பணத்தை தனது சொந்த பணத்தில் இருந்து வழங்கினார். தனது தொகுதிக்குட்பட்ட ஏராளமான மலை கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியருக்கு ஒவ்வொரு ஆண்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாளின் போது கல்விக்கான உபகரணங்கள், உடைகள் ஆகியவற்றை வழங்குவதை வாடிக்கையாக செய்து வருகிறார் AP நந்தகுமார். வேலூர் மத்திய மாவட்ட திமுக செயலாளராக இருக்கிறார் AP நந்தகுமார். இவர்கிட்ட ஒரு நாள் ஒரு சில குழந்தைகள் தங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்தினாங்க. அது என்னன்னா, சென்னை மெரினா பீச்சை நாங்க சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். உடனே அந்த ஆசைகளை வெளிப்படுத்தின 55 குழந்தைகளையும் சுற்றுலா அழைச்சிட்டு போயிட்டு வந்திருக்கிறாரு AP நந்தகுமார் அவர்கள். ஒரு நாள் முழுக்க முழுக்க அந்த குழந்தைகளோட நேரத்தை செலவிட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தைங்க முகத்துல எல்லாம் அவ்வளவு சந்தோஷம். இவை மட்டுமின்றி உயர்கல்விக்காக உதவி கேட்கும் மாணவ மாணவியருக்கு உதவுதல், மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்தல், நியாய விலைக்கடைகளில் பொருட்கள் சரிவர கிடைக்கிறதா என்பதை தொடர்ந்து ஆய்வு செய்தல், தினமும் ஒரு முறையாவது தொகுதிக்குள் ஆய்வு நடத்துவது என செவ்வனே செயல்படுகிறார். சார் MLA எங்கள் ஊருக்கு நாங்கள் கூப்பிட்டு நேரத்துக்கு வராரு சார். வாரத்துக்கு 2 முறை, 1 முறை, 3 முறை வந்துடுறாரு சார். இடையில எப்போ வந்தாலும் வந்து போயினுக்கிறார் சார். அணைக்கட்டுக்கு வந்து எல்லாரும் நாங்கள் ஆட்டோ வச்சுருக்கிறோம். எங்களை குறைகளை கேட்டு போகிறார் சார். என்ன பிரச்சனை எங்களுக்கு மக்களை கலந்துட்டு பேசிட்டு போகிறார் சார். இப்போ கூட பஸ் ஸ்டாண்டில் கூட உட்காந்து மக்களை என்ன பிரச்சனை குறை கேட்டு போகிறாரு சார். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை சார். BD ஆஃபீஸுக்கு வராரு, அதே மாதிரி தாலுகா ஆஃபீஸுக்கு வராரு. நாங்கள் என்ன ஒரு குறை கேட்டாலும் சொல்லி ஒரு 1/2 hour வந்துடுறாரு சார். எங்களாண்டா நாங்கள் கேட்டது என்ன இல்லைன்றது குறைய நிவர்த்தி பண்ணி தராரு சார். எங்கள் ஊரில் ஒரு காவா கேட்டிருந்தோம் சார். காவா கூட ரெடி பண்ணி கொடுத்துட்டார் சார். அது மூடியும் போட்டு கொடுத்துட்டார் சார். ஆட்சியாளர்களின் தவறான நடவடிக்கைகளால் கொரோனா பாதிப்பு மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அரசால் கைவிடப்பட்ட மக்களுக்கு தலைவர் MK ஸ்டாலினின் வழிகாட்டுதலின்படி கழக நிர்வாகிகள் தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருகிறார்கள். அதில் AP நந்தகுமார் தலைமையிலான வேலூர் மத்திய மாவட்ட திமுக நிர்வாகிகளும் முன்னணியில் இருக்கிறார்கள். மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளரின் சொந்த செலவில் பலதரப்பட்ட தொழிலாளர்களின் பசியை போக்கும் வகையில் இன்று வரை மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. கொரோனாக்கு ஸ்டார்ட் பண்ணி சார் டெய்லி அன்னதானம் போடுறாங்க. எங்கள் ஆட்டோ ஓட்டுறோம் சார். டெய்லி வருமானம் இல்லை.
டெய்லியும் அண்ணன் தான் போகிறது, டெய்லியும் வந்து சாப்பிட்றோம் சார். என் கூட ஆட்டோ ஓட்ட தோயருங்களாம் வந்து ஒரு 200 பேர்கிட்ட வந்து சாப்பிட்றோம். டோட்டலாக ஒரு 500 பேர் வந்து சாப்பிட்றோம் சார். சாப்பாட்டில் இந்த வரல அருமையாக இருக்குது சார். ஆட்டோ டிரைவருங்க சார், இந்த ரோட்டில் இருக்கவங்க, சாப்பாட்டு இல்லாதவங்க, அவங்க எல்லாம் வந்து சாப்பிட்றாங்க சார். எல்லாம் வந்து அருமையாக திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டு 2வது வாட்டியும் போகிறாங்க சார். வயிறாறு போட்டு அனுப்புகிறாங்க, டெய்லியும் சாப்பிட்டு போகிறாங்க சார். கொரோனா காலத்துலேருந்து போடுறாங்க, பக்கத்தில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். தினம் நாங்கள் வந்து இங்கே சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம். அணைக்கட்டு தொகுதியில் 38,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. அரசின் நிவாரண உதவிகள் சென்று சேராத பல இடங்களுக்கு திமுகவின் ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் மூலம் நிவாரணப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்து மக்களின் அரணாக நின்றார்கள் இந்த மாவட்ட திமுகவினர். ஒன்றிணைவோம் வா திட்டம் உள்ளபடியே அண்ணன் தளபதியார் அவர்களே, நான் சாமி கும்பிட்றேன், நீங்கள் கும்பிட்றதில்ல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் வணங்குகின்ற தெய்வம் கண்டிப்பாக உங்களை 100 ஆண்டு காலம் வாழ வைக்கும். நான் வணங்குகின்ற தெய்வம் மட்டும் கிடையாதுங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் யாரெல்லாம் உங்களால் அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்தில் அந்த சாப்பாடு சாப்பிட்டாங்களோ, அந்த அரிசி வாங்கிட்டு போயிட்டு பல மருத்துவ செலவுகள், பல வாகன வசதிகள், என்னென்னலாம் நீங்கள் ஒரு ஹெல்ப்லைன் நம்பருக்கு சொல்லி சொன்னாங்களோ, இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இருந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர் வரை இன்றைக்கு நீங்கள் அறிவித்த திட்டத்தினால் பல பேர் பயனடைந்திருக்கின்றார்கள். எல்லாமே வேண்டது நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி, நல்லா இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக 2021 நீங்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எல்லாருடைய கோரிக்கை. நீங்கள் பாவம், நீங்கள் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பை கொடுக்குறோம், அதை வாங்கிட்டு எவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீரோடு போகிறாங்க. காரணம், இப்போ யார் வேணால் அந்த பஸ்ஸில் போனால் யார் வேணால் கொடுக்கலாம். ஆனால் கொள்ளையடித்திருக்கக்கூடிய இந்த அதிமுகவினை எவனாவது உள்ளே போய் கொடுத்தான்னா பணங்காசு மட்டும் வச்சுருக்கான், எவனுமே போல. ஆனால் சொன்ன இடமெல்லாம் கூப்பிட்ட இடம்லாம் போய் கொடுத்தோம். நாங்கள் முதல்ல கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் பிறகு வந்த ஆர்வம் இருக்கின்றதே. நான் என்றால் நான் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய நகர பகுதி பேரூர் செயலாளர்கள், அணிகளினுடைய அமைப்பாளர்கள் எல்லாமே, தம்பி ஒரு ஃபோன் வந்திருக்கு, 2 பேக் கொடுக்கலான்னு சொன்னோம். உடனே அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகி ஒரு 5 கிலோ அரிசி பருப்பு இதெல்லாம் எடுத்து போய் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அண்ணே கொடுத்து விட்டோம். உள்ளபடியே ஒரு மனநிறைவு. தேர்தல் வருகின்ற பொழுது மக்களிடத்தில் தைரியமாக போகக்கூடியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் கழக நிர்வாகிகளாக இருந்தால் நாங்கள் மட்டும்தான். எங்களுக்கு வேலை இல்லா டைமில், இந்த கொரோனா டைமில் வீட்டில் நாங்கள் முடங்கி இருக்கும் போது நந்தகுமார் சார் வந்து சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சு மாஸ்க், அரிசி எல்லாம் கொடுத்து உதவி செஞ்சார். நாங்கள் எந்த வேலையும் இல்லாமல் இருக்கும் போது, எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லாத இருக்கும் போது எங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சார். எல்லா பொருட்களும் கொடுத்து எங்களுக்கு ஆதரவு கொண்டாரு. கொரோனா காலத்தில் நிறைய புலம்பெயர் தொழிலாளர்கள் வெளி மாவட்டங்களையும் வெளி மாநிலங்களையும் சிக்கிக்கிட்டாங்க. இப்படி வெளி மாநிலங்களில் சிக்கிக்கிட்ட தனது தொகுதி தொழிலாளர்களை தன்னுடைய சொந்த செலவுல ஊருக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு வேலூர் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் ஏபி நந்தகுமார். மக்களின் கோரிக்கைகளை மதிக்காத, அவர்களின் உரிமைகளுக்கு விரோதமான நடவடிக்கைகளில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபடும் போது அதனை கண்டித்து தலைமை அறிவிக்கும் போராட்டங்களிலும் தீரமுடன் செயல்பட்டிருக்கிறது வேலூர் மத்திய மாவட்ட திமுக. வேலூர் மாநகராட்சி நிர்வாகம் சொத்து வரியை உயர்த்திய போது அதை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. எதிர்ப்பை உணர்ந்த மாநகராட்சி நிர்வாகம் வரி உயர்வை திரும்ப பெற்றது. அரியூர் பகுதியில் ரயில்வே மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதை கண்டித்து திமுக சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. இவைகள் மட்டுமின்றி மக்கள் விரோத சட்டங்களை, நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக தலைமை கழகம் அறிவிக்கும் அனைத்து போராட்டங்களும் வேலூர் மத்திய மாவட்ட திமுக சார்பில் மக்களையும் நிர்வாகிகளையும் முன்னிலைப்படுத்தி நடத்தி வருகின்றனர். முப்பெரும் விழாவில் தலைவர் அறிமுகப்படுத்திய எல்லோரும் நம்முடன் இணைய வழி உறுப்பினர் சேர்க்கையை வேலூர் மத்திய மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் மூலம் செவ்வனை நடத்தி வருகிறார். கழக நிர்வாகிகளிடம் கண்ணியத்தோடும், உதவி என தன்னை நாடி வருவோரிடம் கனிவோடும், மக்களை புறக்கணிக்கும் ஆட்சியாளர்களிடம் கண்டிப்போடும், தொகுதி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் துடிப்போடும் செயலாற்றி வருகிறார். அதோடு மட்டுமின்றி தொகுதி மக்களின் நல்லது கெட்டதுகள் அனைத்திற்கும் குடும்பத்தில் ஒருவனாய் துணை நின்று வேலூர் மத்திய மாவட்ட மக்களின் மனதில் நம்பிக்கையின் பாத்திரமாயிருக்கிறார் ஏபி நந்தகுமார்.